பெரியாருக்கு எதிராக சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து கோவை மாவட்டம் அன்னூரில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சீமானின் புகைப்படத்துக்கு செருப்பு மாலை அணிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிர்வேல் வழங்க நாம் கேட்கலாம். கதிர்வேல், விரிவான விவரம். வணக்கம் சாமி. அதாவது பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒரு ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த சர்ச்சை கருத்தை கண்டித்து அன்னூர்ல தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் அவரோட புகைப்படத்துக்கு செருப்பு மாலை அணிவித்த ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. அதாவது கடலூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இதற்கு பெரியார் ஆதரவாளர்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சீமானின் கருத்துக்கு ஆதாரம் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் சிலர் அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்ல பெரியார் குறித்து அவதூறு பரப்பியதாக புகார்களும் வந்திருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோவையில் அது உள்பட 61 காவல் நிலையங்கள்ல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுதல், அதாவது பொது அமைதிக்கு குந்தகம் அளிக்கும் வகையில செயல்படுதல் ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில கோவை அன்னூரில் இருக்கக்கூடிய பயனீர் மாளிகை முன்பாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க சீமானுடைய படத்துக்கு செருப்பு மாலை அணிவித்து அதே போல செருப்பால் அடித்தும் சீமான் படங்களை கிழித்து கால்களால் மிதித்தும் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பெரியாருக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமானை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி முழக்கங்களும் எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அன்னூர் பயனீர் மாளிகை முன்பாக சிறிது நேரம் பரபரப்பான ஒரு சூழலும் நிலவி இருந்தது. ஷியாம், விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.